எனக்கு ரொம்ப கொஞ்ச நேரம் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நேரத்தை அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போறோம். நான் நீ சொல்ல போறது, இங்க காட்ட போறது என்னோட கருத்து கிடையாது. வள்ளல் பெருமான் உரைநடை பகுதியில சிறு விண்ணப்பம்ன்ற ஒரு இடத்துல இந்த உலகத்துல உயிர்கள் எதற்கு தோன்றுச்சு, அந்த உயிர்கள் என்னென்ன பிறவி எடுத்தது, இறுதியா அந்த பிறவி எடுத்த உயிர்கள் என்ன செஞ்சா அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அடைய முடியும் சொல்லி தமிழ்ல எழுதியிருக்காரு. அதை படிக்க எத்தனை பேருக்கு நேரம் கிடைச்சுன்னு தெரியல, எத்தனை பேருக்கு தமிழ் தெரியும் தெரியல. அதை நம்ம பவர் பாயிண்ட் பர்சன்டேஜ் நான் பண்ணியிருக்கிறோம், அதை நம்ம செய்ய போறோம். அதற்கு முன்னாடி ஒரு நிகழ்வை நான் சொல்லணும். இது நான் சொன்னா இதுல ஒரு தான்றோன்றித்தனம் ஆணவாங்காரம் எனக்கு இருக்கிற மாதிரி இருந்தாலும் அதை மன்னிச்சுக்கங்க. இருந்தாலும் எதுக்கு நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, போன வருடம் இதே இடத்துல வள்ளல் பெருமானோட அவதார விழா செஞ்சோம். அதை முதல் முறையா இந்த இடத்துல கலாமண்டலத்துல செய்யறோம். அடுத்து நான் இந்த 2 வருஷம் இந்த வருஷம் செய்யலாம்னா சூழ்நிலை ஒத்து வரல. அவருக்கு திருமணம், அவர் மாப்பிள்ளை ஆயிட்டாரு, பிஸி ஆயிட்டாரு. சில சோதனைகள் என்னாச்சு, வேணான்னு தள்ளி போட்டுட்டோம். அதே இதுல வேற ஒருத்தவங்க மண்டலத்தை புக் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு வருத்தம். ஏன்னா எனக்கு எப்பயுமே ஒரு காரியம் செஞ்சேன்னா அதை திருப்பி போறது எனக்கு பழக்கமே இருக்காது. என்ன ஒரு நல்ல விஷயத்தை செய்யறோம், அதை செய்யாம பின்வாங்கிறமே அப்படின்னு எனக்கு ஒரு வருத்தம் இருந்தது. நான் ஒரு மாதிரி சுகாதாரங்களை உட்காந்து அறுவல் படிச்சுட்டு இருக்கோம், பிரார்த்தனை மனசுல நான் நினைச்சிட்டு இருக்கேன், என்ன இப்படி பண்றாமே. எனக்கு குருநாதர் ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சது திருப்பி வராத, எண்ணி துணிகள் தரும் துணிந்த பொன் எண்ணுவாங்க என்பது இழுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்களே அப்படின்ட்டு வருத்தம் இருந்தது. அப்ப எனக்கு செய்தி கேட்டது, பாபாயா இந்த மாதிரி விழா செய்ய போறாங்கன்னு சொல்லிட்டு அது மனசுல ஓடிட்டு இருந்தப்ப, அப்புறம் பாபாயா பேசும்போது பிளான்ல என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்தார். அப்ப நான் இன்னொரு முறையும் பிரார்த்தனை பண்ணிக்கும்போது என் மனசுல தோணுச்சு, நாளைக்கு பாபாயை பார்க்க போ அப்படின்னு சொல்லி மனசுல தோணுச்சு. அப்ப எனக்கு என்னன்னா, ஏன் ஒரு பிளான்ல போய் செய்யணும், இதே மண்டபத்துல செய்ய சொல்லுவோம் அப்படின்னு எனக்குள்ள ஒரு பெருமான சொல்ற மாதிரி ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கு. இருந்து நான் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போது, ஆனா பாபாயா சொன்னா கேட்பாரான்னு தெரியலையே, அவங்க பெரியவங்க. சரி இருந்தாலும் நான் போய் அவர்கிட்ட சொன்னேன், ஐயா நீ கலாமண்டபத்துலயும் செய்யுங்க, அங்க இருந்து ஜனம் நிறைய வருவாங்க, என் மனசுல தோணுது அப்படின்னு. அப்படியா, சரி கான்டாக்ட் கொடுங்கனாரு, வாங்கினாரு, நடத்தினாரு. இவ்வளவு பேர் நம்ம உட்காந்துருக்கோம். அப்ப யார் நடத்துறா, யார் நடத்துறாங்க நல்லா தெரியுது. நம்ம சொல்ல வார்த்தையில நினைச்ச கண்ட தண்ணி ஒரு ஐயா தான் நடத்துறாரு. நம்ம ஒரு கருவி, நம்மள ஒரு எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. ஏதோ அந்த வல்லார் நடத்துற ஒரு பெரிய மிஷன்ல நான் ஒரு சின்ன ஒரு லேபரா எனக்கு ஒர்க் பண்ணக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. அதுக்கே நான் எத்தனை ஜென்மத்தில் புண்ணியம் தெரியல. ஸோ அதனால நீங்க ஏதோ வந்தோம், அப்படி போனோம், மேல உட்காந்தோம், கீழே புக்கு வாங்கணும், அப்படி காஃபி சாப்பிட்டு போயிடாது. தயவுசெய்து உலகத்துல எத்தனையோ குருமார்கள் இருக்காங்க, சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. இவர் நம்ம பஜனை படிச்சு போற கோஷ்டி கிடையாது. மரணத்தை தவிர்க்கிற ஒரு வழியை சொல்றாரு, பெரிய விஷயம். ஆனா கண்டிப்பா நம்மளால எல்லா நாளையும் முடியும். பெரிய விஷயத்த ஐயா ரொம்ப எளிமையா சொல்லிட்டாரு. அதுதான் எப்பயுமே என்ன சொல்லுவாங்கன்னா, எளிமையே ஒளிமைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வள்ளல் பெருமான் பெரிய பெரிய விஷயங்களை சொல்லிட்டாரு. அதனால நம்ம எல்லா இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுக்கு கண்டிப்பா புண்ணியம் பண்ணியிருக்கிறோம். இங்க வந்ததோட இல்லாம, இங்க எல்லாம் நம்ம கூடி பேசுனதோட இல்லாம, ஒரு நல்ல ஒரு விஷயத்தை இங்க இருந்து உங்களுக்குள்ள எடுத்துக்கிட்டு அதை போய் இந்த வள்ளல் பெருமான் அவதார தினத்துல இருந்து இந்த வருஷத்துல நம்ம என்னத்தை எடுத்துக்க போறோம், அதை நம்ம என்ன வாழ்க்கையில் கடைபிடிக்க போறோம், நம்ம மாற்றிக்கணும். அதுதான் பெருமானா எதிர்பார்க்கிறாரு நம்ம கிட்ட. நீங்க எத்தனை முறை வள்ளல் பெருமான் வணங்குறீங்க, எத்தனை முறை கும்பிடுறீங்க, அதெல்லாம் ஐயா எதிர்பார்க்கல. என்ன நம்ம வாழ்க்கையில எடுத்துக்கிட்டோம், மக்களை என்ன மாற்றம் வருது, நம்ம எந்த அளவுக்கு பக்குவம் அடைஞ்சிருக்கோம், எந்த அளவுக்கு மானியிலிருந்து விடுபட போறோம், அதுதான் நமக்கு முக்கியம். சரிங்களா? இப்ப நம்ம அடுத்த நிகழ்வுக்கு போகலாம். எல்லாருக்கும் தெரியுதா ஸ்கிரீன்? தெரியுதுங்களா? சரி, இப்ப வள்ளல் பெருமான் இறைவனை எப்படி சொல்லுவாருன்னா, பல இடத்துல சொல்லுவாரு, இயற்கை உண்மை வடிவினர் சொல்லுவாரு. கடவுள் என்ன சொல்லுவாங்க? இயற்கை உண்மை வடிவினர், இயற்கை விளக்கம். நீங்க இயல்பா இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் நீங்க கடவுளோட விளக்கத்தை சொல்லணும், ரொம்ப எளிமையா சொல்லலாம். கடவுள் எப்படி இருக்காரு? இயற்கை ரூபமா, வெயில் அடிக்குது, மழை பெய்யுது, நம்ம மூச்சு எடுத்து விட்டுட்டு இருக்கிறோம், நம்ம போற சாப்பாடு மதியம் எல்லாம் சாப்பிட்டோம், இப்ப அந்த சாப்பாடு எல்லாம் கொஞ்சம் பழிச்சுட்டு இருக்குது. போட்ட வயிற்றுல போட்ட சாப்பாடு எலும்பா மாறுது, சதையா மாறுது, ரத்தமா மாறுது, முடியா மாறுது, அறிவா மாறுது, மனமா மாறுது. இந்த உலகத்துல அந்த சராசரி எல்லாம் இயங்கிக்கிட்டு இருக்கு. இது எல்லாமே நம்ம என்ன சொல்றோம் சயின்ஸ்ல? இயற்கைன்னு சொல்றோம். வள்ளல் பெருமான் சொல்றோம் இயற்கை உண்மை வடிவினன்னு சொல்றாரு. அப்ப இந்த இயற்கையில என்ன சீக்ரெட் உள்ள இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்ப என்ன செய்ய போறோம்னா, நம்ம இந்த மனித பிறவி எடுத்திருக்கிறோம். இந்த மனித பிறவி எங்க இருந்து வந்துச்சு அப்படின்றத நம்ம ரிவர்ஸ்ல போகாம நான் மேல இருந்து வர போறேன். கொஞ்சம் தயவு செய்து வெளிப்பா கவனிங்க. நான் சொல்ல போற விஷயம் கொஞ்சம் பழைய விஷயம் தான்,
ஆனா வள்ளல் பெருமான் அதை எப்படி எடுத்து சொல்றாரு? சிவபுராணத்தை படிச்சிருக்கோம். புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய்னு அந்த பாட்டை எப்ப படிக்கிறோம்னா யாருமே இறந்துருந்தா வீட்டுல போய் படிச்சுட்டு இருக்கோம். அது அப்ப படிக்கிறது உயிரோடு இருக்கும்போது படிச்சு இறைவனை பார்க்கறதுக்காக படிக்கப்பட்ட பாடல். இப்ப என்னன்னா வள்ளல் பெருமான் சொல்றாரு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஒளி நிலையிலிருந்து இப்ப நம்ம ஆரம்பிப்போம். எங்க இருந்து நம்ம வந்தோம்? இப்ப அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட திருவடியிலிருந்து நம்ம ஆரம்பிப்போம். வள்ளல் பெருமான் சொல்றாரு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே. வள்ளல் பெருமான் தெளிவா சொல்றாரு, நான் இப்ப சொல்ற கடவுள் இதற்கு முன்னாடி சமயங்கள் சொல்லப்பட்ட கடவுளும் இல்ல, இதற்கு முன்னாடி கர்த்தாக்கள் எதிர்பார்த்த கடவுளும் அல்ல, இதற்கு முன்னாடி யோகிகள் சொன்ன கடவுளும் அல்லன்னு சொல்லிட்டாரு. கொஞ்சம் உரைநடை பகுதியில போய் நீங்க பாருங்க, விளக்கங்கள் கிடைக்கும். சரி, இப்ப அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு அடுத்த நடிக்கு வரும். இப்ப நீங்க வானத்தை பாத்தீங்கன்னா நமக்கு கண்ணுல என்ன தெரியுது? என்ன தெரியுதுங்க? பெரிய அண்டம் என்ன இருக்குது? பெரிய வள்ளல் பெருமான் சொல்றாரு அண்ட விசாரம் பண்ணுங்கன்னு சொல்லுவாரு. எனக்கு ஆன்மீகத்துல ஒரு கடவுள் பக்தி இறைவனை தொழுறதுன்னு ஆரம்பிச்சதே பாத்தீங்கன்னா நான் என்னைக்கு வானத்தை பார்த்தோம். எங்க மாமா சொன்னாரு உனக்கு கடவுள் பக்தி வரலன்னா வானத்தை போய் பாரு அப்படின்னு சொல்லுவாரு. வானத்தை பார்த்தப்ப எனக்கு தோணுச்சு, இவ்வளவு நட்சத்திரம், இவ்வளவு அண்டங்கள். நீங்க சொல்றாங்க எத்தனையோ மில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சி இருக்குது. அந்த ஒவ்வொரு கேலக்சியும் எத்தனையோ மில்லியன்ஸ் ஆஃப் சோலார் சிஸ்டம். அதுல ஒரு சின்ன சோலார் சிஸ்டம் நம்ம பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தை இவ்வளவு அண்டமா வச்சுக்கோங்க. நம்ம சோலார் சிஸ்டம் ஒரு சின்ன துகள். அந்த துகள்ல இத்தனை கோள்கள், அந்த அந்த பூமியில இத்தனை ஜீவர்கள், இதுல இத்தனை இயற்கை மலர்கள், இத்தனை வாழ்க்கை. நினைச்சு பாருங்க எவ்வளவு பிரமிப்பா இருக்கு. அப்ப அந்த பிரமிப்பு நினைக்கும் போது நம்ம அப்படின்றது ஒண்ணுமே இல்லாம இருக்கு. சோ அடுத்து பிரபஞ்சம். சரி, அப்ப அடுத்த நேரம் இங்க வந்துருவோம். இப்ப நம்ம இந்த சோலார் சிஸ்டத்துல சூரியன் தான் நமக்கு கடவுளா இயற்கையா எல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. அடுத்த நேரம் நம்ம அடுத்து பாத்தீங்கன்னா சூரியன் இருக்குது. அடுத்து வள்ளல் பெருமான் சொல்வார் வாணி அவ்வாணு. அதாவது பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்துல இந்த பூமியில படைக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் சொல்வார். வானை அவ்வானும் காற்றே, காற்றில் வரும் நெருப்பே, நெருப்பு ஒரு நீர் வடிவே, நீரில் நானே புவியேன்னு சொல்லி மகாதேவ மலையில பாடி இருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா சூரியன், அதாவது அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட திருவடி, பிரபஞ்சம், அடுத்து சூரியன், அடுத்து இந்த பஞ்சபூதம், அதுக்கடுத்து நேரம் நம்ம இப்ப என்ன பண்றோம்? பூமிக்கு வந்தாச்சு. இந்த பூமியில எதற்காக இந்த உயிர்கள் படைக்கப்பட்டது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். வள்ளல் பெருமான் அதுக்கு என்ன விளக்கம் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஞ்ஞான இருளில் ஒன்றும் தெரியாது உணர்ச்சியின்றி கிடந்த காலம் போக அவ்விருளை விட்டு நீங்கிய தருணத்தை. எதற்காக கடவுள் இந்த ஆன்மாக்களை அனுப்புறாருன்னா, இந்த ஆன்மாக்கள் எல்லாம் அஞ்ஞானத்துல அறிவின்றி கிடக்குது. இந்த ஆன்மாக்கள் மறுபடியும் இறைவனோட திருவடிக்கு வரணுன்றதுக்காக என்ன பண்றாருன்னா இந்த பூமிக்கு வர வைக்கிறார். கருணை பொருந்து. அது முதல்ல என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, நேரம் கம்மியா இருக்கு, கொஞ்சம் ஃபாஸ்டா போய்க்கலாம். முதல்ல என்ன பண்றாரு? தாவர வர்க்கம் என்ன சொல்றாங்க? புல்லாகி பூடாகி பாடம் இல்லையா? அதேதான் வள்ளல் பெருமான் சிறுவண்ணபத்துல சொல்றாரு. அப்ப பாருங்க, புல்லு, பூண்டு, செடி, கொடி, மரம், அடுத்து பாத்தீங்கன்னா குன்று, மலை. இப்ப பாருங்க, இந்த மாதிரி நம்ம ஓரறிவா இருந்தோம் அப்படின்றதுக்கு என்ன சாட்சினா, இந்த மலைகள், இந்த தாவரங்கள் எதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு இடத்தை விட்டு ஒரு இடம் அசையாது, ஒரே இடத்துல இருக்கும். அசைமா அது அசைஞ்சா இருக்கும், ஆனா ஒரு இடத்துல இடப்பெயர்ச்சி ஆகாது. நம்ம குழந்தைய பிறந்தனே பாத்தீங்கன்னா குழந்தை என்ன பண்ணு பாத்தீங்கன்னா, இந்த குழந்தை பிண்டு கொஞ்சம் அப்படியே இருக்கும், எடுத்துனா தவறுதோ எதுவுமே செய்யாது, அப்படியே மல்லாம படுத்து கிடக்கும். அப்ப இந்த எப்படி ஓரறிவுல கல், மலைகள், தாவரங்கள் இருக்கும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம உயிர்களும் பாருங்க பிறந்தனே அப்படியே இருக்கும். சோ இந்த ஓரறிவு நம்ம பிறக்கிறோம். இப்ப என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, இந்த ஓரறிவுல என்னென்ன அவஸ்தைகள் இருக்கு அப்படின்னு வள்ளல் பெருமான் பட்டியல் போடுறாரு. இந்த புல்லு, பூண்டு, செடியை நிறைய பேர் பாருங்க, மனுஷனா பிறந்தது போல வேற ஏதாவது பிறந்திருக்கலாமே அப்படின்னு நம்ம நினைக்கவே நினைக்காதீங்க. அதுல எவ்வளவு அவஸ்தைகள் இருக்கு. கலையுண்டல், வெட்டுண்டல், அறுப்புண்டல், கில்லுண்டல், உலர்குண்டல், உடைக்குண்டல், வெடிக்குண்டல். பெரிய மலையா உட்கார்ந்துருக்கோம், பாம்பு வச்சு வெடிக்கிறாங்க, எத்தனையோ வருஷம் மரமா நின்று மரத்தை அறுக்கிறாங்க, செடியை புடுங்குறாங்க. இந்த அவஸ்தைகள் எல்லாம் நம்ம பட்டு பட்டு வேதனைப்படும் போது இறைவனோட திருவருள் கருணையில பற்றி என்ன பண்றாரு? குழந்தைகள் போதும், அடுத்து நம்ம அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ரமோஷன் கொடுக்கிறாரு. அடுத்து என்ன கொடுக்கிறாரு பார்ப்போம். சோ ஊர்வன நீர் வாழ்வன வர்க்கம்.
இதுல வந்து பாத்தீங்கன்னா எறும்பு, உடும்பு, செல்லு, பாம்பு, பள்ளி. சரி, இப்ப இதெல்லாம் இருந்தோம் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சாட்சினா, இப்ப குழந்தை அடுத்து என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, குழந்தை இப்படியே கிடக்கும். கொஞ்ச நாள் ஆன உடனே என்ன பாத்தீங்கன்னா கைகால ஆட்டிட்டு திரும்பி படுக்கும். அது என்ன சொல்ல மல்லாந்துன்னு சொல்லுவாங்க. இப்படி படுக்கும், வயிறு கீழே படுற மாதிரி. எடுத்தோடனே பாத்தீங்கன்னா கையை வச்சு தள்ளு பாக்குறீங்களா, ஊர்ந்து போகும். குழந்தை கவர்ந்து போகுதுன்னு சொல்லுவாங்க. அப்ப எல்லா ஊர்வன என்ன பண்ணும், எல்லாம் பாத்தீங்கன்னா ஊர்ந்து போகுது. அப்ப இதுல இருந்தே தெரியுது நம்ம அந்த பிறவை எடுத்துருக்கோம் அப்படின்னு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீர் வாழ்வன, அதுக்குள்ள மீன் மாதிரி வந்து கைகாலில் அடிக்க ஆரம்பிக்கும். அந்த குழந்தை பாத்தீங்கன்னா கைகால அசைக்கும், பறக்கிற மாதிரி ஆசைப்படும். இப்போ நம்மளும் என்ன பண்றோம், இந்த மாதிரி எல்லா பிறவிகள் எடுக்கிறோம். இப்ப அடுத்து 2வது அறிவு வந்தாச்சு. அதுல பாருங்க என்னென்ன அவஸ்தை. மீனை பிடிச்சு வெட்டுறாங்க, தேய்க்கிறாங்க, தேய்க்குண்டல், நசுக்குண்டல், அடியுண்டல், பிடியுண்டல் முதலிய பல்வேறு அவஸ்தைகளால் இறந்து இறந்து ஊர்வன நீர் வாழ்வன வர்க்கங்கள் எல்லாம் சென்று உழன்று அழுப்படைஞ்சோம். ஐயோ போதும்பா, இனி எனக்கு அடுத்து ஒரு இன்பத்தை பொருள் சொல்றேன். இயற்கை என்ன பண்ணுது, அடுத்த இடத்துக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க. அடுத்து என்ன பண்றாங்க, பறவை வர்க்கம். குழந்தை என்ன பண்ண கவுந்த குறிச்சோடே பார்த்தா கைகால ஆட்டும், அசைக்கும், என்னென்னமோ பண்ணும். அது பாத்தீங்கன்னா இந்த நம்மளோட வாசனை, அந்த பறவையா இருக்கான வாசனை. அதுல எவ்வளவு அவஸ்தைகள் இருக்கு நிறைய சொல்றாங்க பாருங்க. ஈ, வண்டு, குருவி, காகம் இதெல்லாம் எதுக்கு நான் படமா போட்டு காமிச்சேன்னா வாயில சொல்லலாம். ஆனா நீங்க நாளைக்கு பார்க்கும்போது என்னன்னா இதெல்லாம் நம்ம பிறந்திருக்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வரும். என்ன படிச்சிருக்கிறேன், ஏன்னா பவர் பாயிண்ட் போட்டேன்னா நிறைய பேர் கொசுமை போட்டு அடிச்சிடும். நம்மளும் கொசுவா இருந்திருக்கிறோம், நம்மளுக்கு வலிச்சிருக்கிறோம். யோசிங்க. அப்ப காக்காவை திரும்பி பிறக்கணுமா, ஈயா பிறக்கணுமா, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அதுல எவ்வளவு அவஸ்தை பாருங்க. அலைக்குண்டல், ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரி வரைக்கும் பறக்கணும், பறந்து ஆகணும். அது பிறவி. அலைக்குண்டல், உலைக்குண்டல், அடியுண்டல், சுடுறாங்க, அதை வெட்டுறாங்க. இந்த மாதிரி பல்வேறு அவஸ்தைகளால் இறந்து இறந்து அப்பறவை யோனி வர்க்கங்கள் எல்லாம். அதுல பாருங்க மொத்த உலகத்துல 84 லட்சம் யோனி வர்க்கங்கள் இருக்கு. 84 lakhs of species. அதற்குள்ள எத்தனையோ லட்சம் வகைகள் இருக்குன்னு வந்து ஆன்மீகத்திலையும் சயின்ஸ்லயும் சொல்றாங்க. ஒரு ஞானி சொல்றாரு, நம்ம ஒவ்வொரு ஜென்மத்திலையும் எந்த பிறவி எடுத்தாலும் அம்மா கிட்ட பால் குடிச்சாங்க இல்லைங்களா, அம்மா கிட்ட தாய்ப்பால் குடிக்கணும். இந்த பூமியில கடல் தண்ணி எவ்வளவு இருக்கும், இந்த பூமியில கடல் தண்ணி எவ்வளவு இருக்கு சொல்லவே முடியாது, கணக்கிட முடியாத தண்ணி இருக்குது. ஆனா ஒரு ஞானி சொல்றாரு, நீங்க ஒவ்வொரு ஜென்மத்திலையும் பிறந்து பிறந்து உங்க தாய் கிட்ட குடிச்ச பாலோட அளவு இந்த கடலோட அதிகமாகிறாரு. 7 கடல் மண்ணை எண்ணியலாம். அதை நான் சொல்றேன், 7 கடல் மண்ணை எண்ணியலாம். ஒரு படி மண்ணவே எண்ண முடியாது, சாத்தியமான உண்மை. அப்ப என்ன பண்ற, 7 கடல் மண்ணை எண்ணியலாம், நம்ம பிறவி என்ன முடியலன்றார். இந்த மாதிரி ஒவ்வொரு பிறவியும் நம்ம அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு பிறவியும் ஜாலியா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பிறவியும் நம்ம அவஸ்தையில தான் இருக்கிறோம். அந்த அவஸ்தையை நம்ம உணரல. பின்னர் என்ன பண்றாரு, விலங்கு வர்க்கம். சரி பரவாயில்லன்னு கொஞ்சம் ப்ரமோஷன் கொடுக்குறாரு. இப்ப குழந்தை பாருங்க கவர்ந்துக்கிட்டு கையாடிட்டு அடுத்து எப்படி நடக்கும், 2 கால் முட்டி போட்டு 2 கையால நடக்கும். மிருகம் எப்படி நடக்கும் பாத்துட்டீங்களா, 4 கையால நடக்குதுங்களா, அதே மாதிரி பாருங்க குழந்தை தவக்க ஆரம்பிக்கும். அணில், குரங்கு, நாய், பன்றி, பூனை, இந்த மாதிரி வந்து இந்த பிறவிகள் எல்லாம் அவஸ்தை. இதுல மாதிரி யானை, மாடு, குதிரை, இப்படி ஒவ்வொரு பிறவி. சரி இதுல வந்து பாருங்க, இந்த முதலியாக பிறந்து அடியுண்டல், பிடியுண்டல், குத்துண்டல், வெட்டுறான். நம்ம அழகா இன்னைக்கு ஈஸியா வந்து கேஎஃப்சில சாப்பிட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க, அந்த கோழி எவ்வளவு அவஸ்தைப்பட்டிருக்குன்னு நினைச்சீங்கன்னா வாயில வைக்க மாட்டோம். அடியுண்டல், பிடியுண்டல், குத்துண்டல், வெட்டுண்டல், தாக்குண்டல், கட்டுண்டல், இது மாதிரி அந்த ஜென்மத்துல அவஸ்தை. அப்ப கடவுள்கிட்ட ஐயோ போதுமடா சாமி என்னை காப்பாத்துன்னு சொன்னீங்கன்னா அடுத்து ஒரு கருணை புரிகிறார். அடுத்து பாருங்க, அதுல சிவராணம் போறாங்க, தேவராய், மனிதராய், கணங்களாய். இந்த தேவ வர்க்கத்துக்கு நிறைய விளக்கங்கள் இருக்கு. இப்ப சொல்ல நேரம் இல்ல, நல்ல அறிஞர்கள்ட்ட போனீங்கன்னா தேவ வர்க்கத்துக்கு விளக்கங்கள் சொல்லுவாங்க. அந்த தேவ வர்க்கத்திலேயே அவஸ்தைகள் இருக்கு. தேவர்கள் பாத்தீங்கன்னா பைசாசர், பூதர், ராக்கதர், அசுரர், சுரர். இந்த பிறப்பும் எடுக்கிறோம். இந்த பிறப்புலையும் பாத்தீங்கன்னா எவ்வளவு அவஸ்தைகள். அதுல பிறந்து அலைப்படுதல், அகப்படுத்தல், அகங்கரித்தல், அதிகரித்தல், மறந்து நிற்றல், நினைந்து நிற்றல், மயக்கூறுதல், திகைக்கூறுதல், போரிடுதல், கொலைக்கூடுதல் முதலிய பல்வேறு அவஸ்தைகளால் இறந்து இறந்து அத்தேவயோனி வர்க்கமெல்லாம் அதுலயும் அழுப்பு. போதுமடா இறைவா எனக்கு ஒரு இன்பம் தரமாட்டையான்னு அப்ப ஏங்கன்னா அடுத்து புண்ணியம் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுவாரு, அடுத்ததுக்கு போறோம். அடுத்து என்ன வருது, நரக வர்க்கம். சரி நரகம் எங்க இருக்குது, ஏதோ நம்ம படிச்ச
புத்தகத்தை படிச்சு எண்ணெய் சட்டியில போய் நம்மளை வருத்தி எடுப்பாங்க நினைச்சிட்டு இருக்கோம். எண்ணெய் சட்டி எங்க இருக்குது? அங்க வானத்துல வந்து எண்ணெய் இங்க வைக்கிறது, கேஸ் கேட்க போறது, சிலிண்டர்